பேசலா பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கிறிஸ்மஸ் எப்படி போயிட்டுருக்கு? வெரி குட் வெரி குட். நீங்கள் ஒரு ஆண்டவரோட பிள்ளை, ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி. பைபிள்லாம் படிச்சிருக்கீங்களா பிரதர்? நிறைய வாட்டி படிச்சிருக்கேன் பிரதர். எத்தனை வாட்டி படிச்சிருப்பீங்க? ஒரு 5 வாட்டிக்குள்ளே முடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க, கிறிஸ்துவத்துக்குள்ளே? ஒரு 11 வருஷமாக இருக்கும் பிரதர். 11 வருஷமா? அப்போ அந்த 11 வருஷமாக நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? ஆமாம் பிரதர், இதுக்கான ஒரு பண்டிகை இல்லையா அது? ஓ அப்படிங்களா? பிறந்த நாளில் ரொம்ப சந்தோஷம் பிரதர். உங்களுடைய பிறந்த நாள் எப்போ பிரதர்? என்னுடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1. ஓகே. எந்த 1ஆம் தேதி ஜூலை? ஆமாம், ஜூலை 1, அதாவது 7ஆம் மாதம். ஆமாம் ஆமாம். ஒரு வெரி குட் பிரதர். உங்களுடைய மகள் பிறந்த தேதி? ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிறந்தாங்க. ஆகஸ்ட், அதாவது 8ஆம் மாதம் 23ஆம் தேதி பிறந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இப்போது இதுக்கு உண்டான ஆதாரம் எதனா இருக்குதுங்களா உங்ககிட்ட? நான் பர்த் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கோம். பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அரசாங்கத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா? எல்லா ப்ரூஃபும் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுங்களா? ஓட்டர் ஐடி இருக்குதுங்களா? ரேஷன் கார்டு இருக்குதுங்களா? அதில் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கும்? 1ஆம் தேதி 7ஆம் மாதம் இருக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம் பிரதர். இப்போது இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்க பிரதர். இப்போ நீங்கள் பைபிள் வாட்சிருக்கீங்க, 5 தடவை வாட்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு வேதாகமத்தில் நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஏன், நான் என்னோடய கையில் என்கிட்ட இருக்கிற பைபிளை நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். எல்லா வகையிலும் நான் சிஸ்டத்தில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். கூகுளில் போய் எல்லாத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்ற டிசம்பர் வார்த்தையும் கிடையாது, 5ஆம் தேதி 25ஆம் தேதி பிறந்தான்ற ஒரு வார்த்தையும் கிடையாது. உங்கள் வேதாகமத்தில் என்ன காட்ட முடியுமா பிரதர்? வேதாகமத்தில் அது இல்லை பிரதர். சரிங்க. ஆனால் பாரம்பரியமாக அது எல்லாம் கொண்டாட்டு வராங்க இல்லையா? இயேசு பிறந்த நாள் நல்ல நாள் தானே. அவங்களுக்காக மரிச்சாரு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். பிறந்தாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே அது வழியாக கொண்டாடி தானே வரும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதெல்லாம் நல்லது தான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களுடைய பிறந்த நாள் என்று எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க, எல்லாரும் கேக் வெட்டி நல்லா சந்தோஷப்படுறீங்க. அதுக்கு ஆதாரமாக நீங்கள் வந்துட்டு ஐடி கார்டு எதாவது காட்டுறீங்க, ஓட்டர் ஐடி காட்டுறீங்க, ஆதார் கார்டு காட்டுறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் காட்டுறீங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு டிசம்பர் 25 காட்டணும் பிரதர். ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கூடாதுல்ல. பாரம்பரியன்றது வேதாகமம் சொன்னது, உங்களோட பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினீர்கள்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மார்க்கு 7:7 சொல்கிறது பாரம்பரியமே வேண்டான்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது டிசம்பர் 25ஆம் தேதி நீங்கள் எப்படி பிரதர் நீங்கள் இதை சொல்கிறீங்க? இயேசு பிறந்தது உண்மை தானே பிரதர்? இயேசு பிறந்தது உண்மை பிரதர். அதுக்கு ஆதாரம் நம்மக்கிட்ட வேதாகமத்தில் இல்லையே. அது ஒரு நாளை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டாடுறதுனா தப்பு இருக்குது. நல்ல விஷயம் பிரதர். நீங்கள் விசேஷத்துக் கொள்கிறவங்க தேவனுக்கென்று விசேஷத்துக் கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. கண்டிப்பாக பிரதர். வேதவசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகி கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீது உள்ளே பிறந்திருக்கிறான்னு சொல்லுது. அப்போ இன்று என்று தான் இருக்குதே தவிர டிசம்பர் 25 கிடையவே கிடையாது பிரதர். ஒரு சிறு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் பிறந்தாருன்னு சொல்கிறது நீங்கள் உண்மைன்னா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது வயல்வெளியிலே தான் அந்த விவசாயிகள் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு டிசம்பர் மாதம், அது ஒரு மலை தேசம், அங்கே வந்து ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியில் ஆடுகளை மேய்க்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மலை பிரதேசத்தில் வெளியே ஆடு மேய்ச்சாங்கன்னு சொல்லுது. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி பிரதர் இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் எப்படி பிரதர் பிறந்திருக்க முடியும்? அப்போ நம்மளுக்கு வேத ஆதாரம் தான் பிரதர் ரொம்ப முக்கியம். சடங்காச்சாரியங்கள், சம்பிரதாயங்கள், கோட்பாடுகள், பாரம்பரியங்கள், இது எது இருந்தாலும் சரி, நமக்கு எது முக்கியம்? வேதாகமம் தான் பிரதர் முக்கியம். நீங்கள் வேதாகமத்தை வேதாகமத்தில் ஆதாரத்தை காட்டணும். உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் காட்டுறீங்க, அந்தமாரி பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்தான்னு ஏன் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நானும் ஒரு கிறிஸ்துவன், நானும் வேதாகமம் முழுக்க என்ன கேள்வி கேட்குறாங்க பிரதர் அநேகர். இயேசு கிறிஸ்து இப்போது பிறந்தார், வருஷத்தை காட்டுங்க, வருடம் வேணாம், மாதத்தை காட்டுங்க, தேதியை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. தயவு செய்து பிரதர், மற்ற சடங்காச்சாரத்தை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் திணிக்க வேண்டாம். நம்மளுக்கும் பண்டிகை இருக்கணும் இல்லையா சார்? பண்டிகை உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஒரு பண்டிகை நம்மளுக்கு சார். நமக்கு ஆதாரம் வந்து வேதாகமம் தான் பிரதர். வேதாகமம் தான் பிரதர். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே பண்டிகை கொண்டாடுன்னு சொல்லலை பிரதர்.
அநேக மக்கள் பேரின்ப பெருவிழா, அமாவாசை திருவிழா, பௌர்ணமி விழான்னு சொல்லிட்டு தனக்கு சாதகமாக அவர்கள் வந்துட்டு வேதாகமத்தை திருத்தி அவங்களுக்குன்னு சாதகமான காரியத்தை செய்கிறாங்க. பைபிள் வேதாகம் ஒருபோதும் இந்தமாரி பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லவே இல்லை பிரதர். அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்தில் கூடார பண்டிகை, ஆசரிப்பு கூடாரம், இந்த மாதிரி ஒரு பல பண்டிகைகளை அவர்கள் 7 நாள் ஆசரிப்பு, பல பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொன்னாங்க பிரதர். இயேசு கிறிஸ்து பலியாகி நமக்காக எல்லாவற்றையும் இந்த காணிக்கையும் பலிகையும் ஒழிய பண்ணுவேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் பிரதர். இந்த பண்டிகை எல்லாவற்றையும் ஒழிச்சிட்டார். இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தான் அவர் விரும்புகிறார். தயவுசெய்து வேதாகமம் சொல்கிறபடி டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கலை பிரதர். அதுக்கு எந்த வேத ஆதாரமும் கிடையாது. நாம் மூலம் ஒரு கிறிஸ்துவர்கள் அஞ்ஞானிகளைப் போல, இயேசுவை தேவனை அறியாதவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் 25 கொண்டாடுறது இது ஒரு மூட நம்பிக்கை காரியம். இந்த பற்றி எங்கள் பாஸ்டர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பண்ணுறாங்களே பிரதர். நமக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க ரோல் மாடல் இல்லை பிரதர். நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். உங்களுக்கு தெரியாத வேதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அப்புறம் ஏன் பிரதர் வேதத்தில் இல்லாத ஒன்று செய்கிறோம்? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற பிறந்த நாள் கொண்டாடுவீங்களா, இல்லை எனக்கு தோணுச்சு இன்றைக்கே நான் கொண்டாடுவேன்னு சொல்லி நினைப்பீங்களா? பரிசுத்த வேதத்தில் என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்க பிரதர். இயேசு கிறிஸ்து என் பிறந்த நாளை நினைவு கூறுங்கன்னு சொல்லலை, என் மரணத்தை நினைவு கூறுங்கன்னு சொன்னார். எதுக்காக சொன்னார்? நீ ஒவ்வொரு முறையும் பாவம் பண்ணும்போதெல்லாம் எதுக்கு நான் கல்வாரில் ரத்தம் சிந்தி மரித்தேன், இப்படி குத்துவீரா கொலவீரா ஏன் இருந்தேன்னு சொல்லிட்டு பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த எண்ணம் வரும்போது இயேசு கிறிஸ்து நினச்சி பார்க்கணும். இதுக்காக தானே இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, நாம் செய்கிற பாவத்துக்காக தானே இயேசு கிறிஸ்து மரிச்சாருன்ற அந்த சிந்தை வரத்துக்காக தான், அந்த எண்ணம் வரத்துக்காக தான் அவர் என் மரணத்தை நினைவு கூறுங்கன்னு சொன்னார். என் பிறப்பை நினைவு கூறுன்னு இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லலை சகோதரா. தயவுசெய்து வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தெளிவாக படிங்க. சத்தியாவியாகி அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பரிசுத்தாவி பெறாத வரைக்கும் இப்படி தான் பிரதர் நம்ம பண்டிகைகளையும் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு உலகத்தார் போல நம்ம இருக்கிறோம். தயவுசெய்து தெளிவான ஒரு கிறிஸ்துவனா அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கில் நம்ம வரணும் சகோதரா. வேதத்தை வாசிங்க. அஞ்ஞான பழக்கங்களுக்கு தயவுசெய்து துணை போகாதீங்க. வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு இருக்குது, ஆனால் எந்த மாதம், எந்த வருடம், எந்த தேதி பிறந்தார் அப்படின்ற எந்த ஆதாரமும் வேதத்தில் இல்லை பிரதர். தயவுசெஞ்சு இதை நம்ம பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக கொண்டு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த பிரசங்கத்தை நம்ம செஞ்சு நாம் கர்த்தரோடு இருக்கணும் பிரதர். காட் பிளஸ் யூ பிரதர். ஏதாவது தவறாக பேசுனா மன்னிச்சிருங்க. காட் பிளஸ் யூ.